கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யாகம் செய்த பலன் கிடைக்க வேண்டுமென்றால் எந்த மலர்களால் நாம் அர்ச்சிக்க வேண்டும் என்று பலரும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். எந்த இலைகளால் யாவருக்குமாம் இரவிற்கோர் பெச்சிலை என்று திருமூலர் சொன்னது போல எந்த இலையால் அர்ச்சித்தால் யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்ற கேள்விக்கு நாம் பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை மாதம் பிருந்தாவன் துவாதசி நாளில் துளசி தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் துளசி தலங்களால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் ஒவ்வொரு துளசி தலத்துக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டு என்று பெரியோர்கள் கூறுவர். துளசி மாலை அணிபவர்களிடம் மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்வாள் என்று சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது. கார்த்திகை மாதம் துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கைக்கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்கின்றன ஞான நூல்கள். விஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். நீங்களும் கார்த்திகை மாதம் துளசியால் பெருமாளை அர்ச்சித்து துளசி மாலை அணிந்து கொண்டு அம்பாளின் கருணை ஆசி பெற்று நல்ல பலன்கள் பெற்று வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.